ரெட்ரோ மீடியா நேயர்கள் வணக்கம். நான் உங்க பிரவீன் கேஎஸ். குட் பேட் அக்லி இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளோடைய பேர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன லாக் பண்ணியிருந்தாங்கன்னா ஏகே ஆந்தம். அதுக்கப்புறமா அந்த பேர் மாற்றப்பட்டு இப்போ ஓஜி சம்பவம் லாக் பண்ணியிருக்காங்க. ரீசெண்ட் டைம்ஸில் ஜிவி பிரகாஷ் அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் எக்ஸ் தளத்தில் என்ன போட்டிருந்தாருன்னா ஓஜி சம்பவம் கூடிய சீக்கிரம் வரப்போகுதுன்றதை சொல்லியிருந்தாரு. அதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம் இன்னும் இந்த மார்ச் மாதம் ஃபுல்லாக அடுத்தடுத்து நம்மளுடைய குட் பேட் அக்லிலேருந்து அப்டேட்ஸாக வரப்போகுது. அந்த எல்லா அப்டேட்ஸுமே நம்மளை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண போகிறோம். மிக முக்கியமாக இந்த படத்தோடைய ஃபஸ்ட்டு சாங் வரப்போகுது. முழுக்க முழுக்க அஜித் சாரை ப்ரைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சாங்கை தான் ஆதிக் ரவிச்சந்திரன் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவருடைய படங்களில் என்னென்ன பாடல்கள்லாம் யூனிக்காக இருந்தோ, என்னென்ன ஸ்டைல்ஸ்லாம் யூனிக்காக இருந்தோ, அது எல்லாமே இந்த ஒரு சாங்குள்ள இடம் பெறணும் அப்படின்றதான் அவருடைய பிளானாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா எப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு ரீசெண்ட் டைம்ஸில் பாட்டு எல்லாருமே பயங்கரமாக கேட்டு என்ஜாய் பண்ணாங்களோ, அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ட்ரெண்ட் செட்டரான ஒரு பாட்டு அஜித் சாருக்காக ரெடி பண்ணுன்ற மாதிரி ஆதிக் ரவிச்சந்திரன் பிளான் பண்ணி இந்த சாங்காக ஒர்க் பண்ணியிருக்காராம். அவுட்டாக அவ்வளோ பயங்கரமாக வந்திருக்கு. இந்த சாங் கேட்டவுடனே எல்லாருக்குமே பிடிக்குன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த சாங்கை பாடினதே நம்ம ஜிவி பிரகாஷ் தான் அப்படின்ட்டாங்க. இன்னொரு பக்கம் இந்த சாங்கை பாடினது எப்பயுமே வழக்கம் போல் அனிருத் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் யார் பாடியிருக்கா, எப்படி ரிலீஸ் ஆக போகுது, என்ன மாதிரியான வைப்பில் இருக்க போதெல்லாம் அடுத்து. ஆனால் கண்டிப்பாக ஒரு பயங்கரமான ரெக்கார்டை இந்த ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிள் பண்ண போகுதுன்றதில் சந்தேகமே இல்லை. இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இந்த சாங்கோடைய லிரிக்ஸ் நம்ம எல்லாருக்குமே மனப்பாடமாக இருந்து டெய்லி அதை பற்றி பேச போகிறோம், கேட்க போகிறோன்றது டவுட் இல்லை. அந்த சவுண்ட் அண்ட் மியூசிக் கண்டிப்பாக நம்மளுடைய ஃபோனோட ரிங்டோனாக மாற போகுதுன்றதுலையும் சந்தேகமே கிடையாது. இது மட்டும் இல்லாமல் குட் பேட் அக்லியோடைய ப்ரீமியரை பற்றி நான் பேசியிருந்தேன். ஒரு நாள் முன்னாடியே இந்த படத்துடைய ப்ரீமியரை பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு ஈவினிங் ஷோ மாதிரி பிளான் பண்ணுறாங்கன்னு சொன்னேன். ஆனால் இப்போ அதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் என்னென்னா, ஒரு நைட் ஷோ மாதிரி பிளான் பண்ணுறாங்களாம். கிட்டத்தட்ட ஒரு 10:30 to 10:40 இந்த ஒரு டைமிங்குள்ளே இந்த ஒரு ஷோஸ் இருக்கும். இது எல்லாருமே ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே இந்த ஒரு ப்ரீமியர் ஷோஸ் இருக்கும். அதை பயங்கரமாக பார்த்து ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாட போகிறாங்க. அதுக்காக முழுக்க முழுக்க பயங்கரமாக குட் பேட் அக்லி டீம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். ஏன்னா ஒரு ப்ரீமியரை லாக் பண்ணுறாங்கன்னா அந்த கண்டென்ட் அப்படின்றது மினிமம் ஒரு 15 டேஸுக்கு முன்னாடி எல்லா நாடுகள்லையும் கிளியராகி ரெடியாக இருக்கணும். அப்போ தான் அவங்க பிளான் பண்ண மாதிரி இந்த படத்தை ஆல் ஓவர் இந்தியா மட்டும் இல்லாமல் வேர்ல்டு ஃபுல்லாக கரெக்டான ஒரு டைமில் டெலிவர் பண்ண முடியும். அப்படி ஒரு ப்ராசஸில் பயங்கரமாக விடாமுயற்சியோட வேறு லெவலில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த டீம்ன்ற அப்டேட் பயங்கரமாக கேள்விப்பட்டிருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு அடுத்தபடியாக ஜனநாயகம் ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு பயங்கரமான ஃபைட் சீக்வன்ஸை தளபதி விஜய் அண்டு இந்த படத்துடைய வில்லனான பாபி டியால் இவங்க 2 பேருக்குமான சீக்வன்ஸை ஷூட் பண்ணி முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு பாபி டியால் போயிருந்தார். அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் ஒரு ஸ்வீட் ஆர்ட், ரொம்ப அழகாக இருந்தது அவருடைய ஒர்க் பண்ணது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படியே கட் பண்ணிங்கன்னா இப்போ ஜனநாயகம் டீம் சத்யபாமா காலேஜில் ஒரு சீக்வன்ஸை ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தளபதி விஜய் அவர்கள் இங்கே இருக்கார். அவர்கிட்ட பத்திரிகையாளர்கள்லாம் கேள்வி கேட்குற மாதிரியான சீக்வன்ஸாக. அதில் பத்திரிகையாளர்களாக யார் யாரெல்லாம் இருக்காங்கன்றதான் பயங்கர சர்ப்ரைசிங்கான விஷயம். ஒரு பக்கம் லோகேஷ் கனகராஜ், இன்னொரு பக்கம் அட்லி. இவங்க எல்லாரும் தான் பத்திரிகையாளர்களாக இருந்து தளபதி விஜய் அவர்களை கேள்வி கேட்குறாங்களாம். அவர் அதுக்கான ஒரு பொலிட்டிக்கல் ஆன்சர்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரியான சீக்வன்ஸை வினோத் ஷூட் பண்ணிகிட்டு இருக்காருன்ற ஒரு பயங்கரமான அப்டேட் கேள்விப்பட்டேன். கேட்கும் போதே மிரட்டலாக இருந்தது. கண்டிப்பாக இந்த சீன் மட்டும் படத்தில் இருந்ததுன்னா பயங்கர பிளாஸ்டான ஒரு அல்டிமேட்டான ஒரு சீனாக இந்த சீன் இருக்குன்றதுல சந்தேகமே இல்லை. எனக்கு கேட்கும் போதே பயங்கர ஹாப்பியாக இருந்தது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜெயிலர் 2 இன்னிலேருந்து இந்த படத்தோடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க சென்னையில் பயங்கர கிராண்டாக. சூப்பர் ஸ்டார் ரஜினியும் இந்த சீக்வன்ஸில் இருக்கார். கிட்டத்தட்ட 14 நாள் இந்த படத்தோடைய ஷூட்டிங் சென்னையில் நடக்க போகுது. அதுக்கப்புறம் அடுத்த ஷெட்யூல் ஆஃப் ஷூட்டிங்கை கேரளாவில் பிளான் பண்ணியிருக்காங்க. எப்படி கூலியில் ஆல் ஓவர் இந்தியாவில் யாரெல்லாம் மிக முக்கியமான ஆக்டர்ஸாக இருக்காங்களோ எல்லாருமே பிக் பண்ணி அந்த ப்ராஜெக்டுக்குள்ளே பேக் பண்ணியிருக்காரோ லோகேஷ் கனகராஜ், அதே மாதிரியான ஃபார்முலாவில் தான் ஜெயிலர்லையும் நெல்சன் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மிக முக்கியமாக இந்த ஒரு படத்தில் பாலையா அவர்கள் இருக்கார். இந்த காம்பினேஷனை கேட்கும் போதே எனக்கு பயங்கர சர்ப்ரைசிங்காகவும் ஷாக்கிங்காகவும் இருந்தது. ஏன்னா ஒரு பக்கம் பாலையா, இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார். இவங்க 2 பேருக்கும் ஒரு ஃபேஸ் ஆஃப் மாதிரியான ஒரு சீக்வன்ஸ்லாம் இருந்ததுன்னா அது இன்னும் வெறித்தனமாக இருக்கும். நான் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன். என்ன மாதிரியான பிளானிங் ப்ராசஸில் இந்த டீம் மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை தாண்டி ரீசெண்ட் டைம்ஸில் சர்தார் 2 படத்தில் கார்த்தி அவர்களுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா கூடிய விரைவில் அந்த ஷூட்டிங் ப்ராசஸ் ஆரம்பிக்க போகிறாங்கன்னு சொன்னேன். ஆனால் இப்போ அந்த டீம் மெம்பர்ஸ் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டப்பிங் ப்ராசஸை ஓவராலாக முடிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி கார்த்தி அவர்கள் இந்த படத்துடைய டப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. பயங்கர விறுவிறுப்பாக இந்த டப்பிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஆனால் அந்த ஒரு ஃபோட்டோவில் பார்க்கும்போது அவர் ரொம்ப
சேடாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஒரு ஃபேனாக எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா கார்த்தி மாதிரியான ஒரு சில ஆக்டர்ஸ் மட்டும்தான் அவங்களால காமெடியும் சூப்பராக பண்ண முடியும், எமோஷனும் சூப்பராக பண்ண முடியும், ஒரு ஆக்ஷன் பேக்டான ஒரு படத்தையும் பயங்கரமாக கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஆக்டர்ஸை பார்க்குறது ரொம்ப ரேர். அப்படி ஒரு ஆக்டராக தான் நான் கார்த்தி அவர்களை பார்க்குறேன். அவருடைய முகம் சோகமாவோ வாடியோ கொஞ்சம் கடுகடுன்னு இருக்கும்பொழுது ஒரு ஃபேன் பாயை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. எப்பயுமே ஒரு சிரிச்ச முகத்தோடு இருப்பார். அப்படி ஒரு கார்த்தியை நான் பயங்கர ஈகராக எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். கூடிய விரைவில் அப்படி ஒரு கார்த்தியை மீண்டும் ஸ்க்ரீன்லேயும் அண்ட் ப்ரெஸ் மீடியா முன்னாடியும் பார்ப்போன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிரதீப் ரங்கநாதன் அடுத்து எல்ஐகே அப்படின்ற ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துடைய டேரக்டராக விக்னேஷ் சிவன் இருக்காரு. இந்த ப்ராஜெக்டோடைய கதை என்னன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் அப்போல்லாம் பேசும்போது என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரெசென்ட்லேருந்து ஒரு ஆள் ஃபியூச்சருக்கு போகிறாரு. அங்கே என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு ஒரு ஒன்லைனாக மட்டும்தான் தெரிஞ்சுது. ஆனால் இப்போ என்ன டீட்டெயிலாக தெரிய வந்திருக்குன்னா, ப்ரெசென்ட்டில் ஒரு ஆள் இருக்கார். அவருக்கு வந்து ஃபியூச்சருக்கு போகிற மாதிரியான ஒரு மொபைல் ஃபோன் கிடைக்குது. அதன் காரணமாக ஒரு ஃபியூச்சருக்கு போகிறார். ஃபியூச்சருக்கு போனால் இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கார்ல, அவருடைய மகன் ஃபியூச்சரில் இருக்கான். இவங்க 2 பேருமே ஒரே பொண்ணை லவ் பண்ணுறாங்க. கடைசியில் அந்த பொண்ணு யார் லவ் பண்ணுறாங்கன்னா படத்தோடைய கதையாக இருக்குது. இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு ஒரு கால் கேர்ளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு ட்ராவலில் தான் இந்த படத்தோட ஓவரால் கதை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எப்பயுமே விக்னேஷ் சிவன் கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அவருடைய கதை ரொம்ப யூனிக்காகவும் ஸ்க்ரீன் பிளேயில் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண முடியுமோ அதை பண்ணியிருப்பார். அண்ட் சாங்ஸ் பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவரோட லிரிக்ஸ் அண்ட் அனிருத்தோடைய மியூசிக் ரெண்டுமே எப்போ இணைஞ்சாலும் ஒரு மேஜிக்கலான ஒரு படமாக தான் ரெடி ஆகும். அப்படி ஒரு மேஜிக் இந்த படத்துலையும் இருக்குது. அதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக அந்த தீமா தீமா சாங்கையே நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்போம். அப்படி ஒரு படமாக தான் இந்த படம் ரெடி ஆகிட்டு இருக்குன்ற ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். டிராகன் படத்தோடைய ரிலீஸ்க்கு அப்புறமா அந்த படத்தோடைய ஹீரோயினான கயது லோஹர் பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் அவங்கள பற்றி தான் பேச்சு. அவங்கள எப்போ மறுபடியும் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோன்ற மாதிரி எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மிக முக்கியமாக சவுத் இந்தியாவில் என்னென்ன மிக முக்கியமான படங்கள் இருக்கோ எல்லா படங்களையும் அவர் புக் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்ற ஒரு அப்டேட்டும் கிடச்சிருக்கு. அவங்களுடைய லைனப்பை பற்றி எனக்கு தெரிய வந்தது. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். மிக முக்கியமாக என்ன படம் பண்ணுறாங்கன்னா, காளிதாஸ் இருக்கார்ல, அவருடைய நடிப்பில் இவங்க ஹீரோயினாக ஒரு படம் நடிக்கிறாங்க. அந்த படத்தோடைய பேர் நிலா வரும் வேலைன்னு சொல்லிட்டு. அண்ட் அதர்வா ஹீரோ நடிக்கிறார். அந்த படத்துலையும் இவங்க தான் ஹீரோயின். அந்த படத்தோடைய பேர் இதயம் முரளி. அதுக்கு அடுத்தபடியாக விஸ்வசேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் ஹீரோவாக நடிக்கிற படத்தில் இவங்க ஹீரோயினாக நடிக்கிறாங்க. அந்த படத்தோடைய பேர் ஃபங்கி. அதுக்கப்புறம் நிவின் பாலி படத்துலையும் நடிக்கிறாங்க. அந்த படத்தோடைய பேர் தாரம். அதுக்கு அடுத்தபடியாக ரவி தேஜா தெலுங்குல ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ, அவருடைய படத்துலையும் கயடு லோஹர் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. இதை தாண்டி தமிழ் படங்கள்லையும் நிறைய மிக முக்கியமான படங்களில் டாக்ஸ் போயிட்டு இருக்குன்ற ஒரு பேச்சுவார்த்தைகள் இருக்குது. கண்டிப்பாக தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் ஓவரால் சவுத் இந்தியாவிலே மிக முக்கியமான ஹீரோயினாக அவங்க மாற போகிறாங்கன்றது ரொம்ப கண்கூடாக தெரிய வந்துகிட்டு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் வேறு என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் அவங்க சைன் பண்ணுறாங்க, இன்னும் வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படங்களுக்குலாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிருத்திவிராஜோடைய டைரக்ஷனில் ரெடியாக இருக்க திரைப்படம் தான் லூசிஃபர் பார்ட் 2 எம்புரான் அப்படின்ற ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டை லைக்கா தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இந்த ப்ராஜெக்ட் இப்போ வரைக்குமே வந்து சேட்டலைட் அண்ட் டிஜிட்டலாக சேல்ஸே ஆகலை. ஆனால் டேட் அப்படின்றது ரொம்ப நெருக்கமாக இருக்குது. அதனால் இந்த டீம் மெம்பர்ஸ் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக போகுது. ஹிட் ஆச்சுன்னா இவங்க எதிர்பார்க்கறத விட மிகப்பெரிய அமௌண்ட்டுக்கு இந்த படத்துடைய சேட்டலைட் அண்ட் டிஜிட்டல் சேல்ஸ் ஆகுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் லைக்கா இதே மாதிரி மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் இந்தியன் பார்ட் 2 ஆகட்டும், வேட்டையனாக இருக்கட்டும், இந்த எல்லா ப்ராஜெக்ட்டுமே மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இல்லாத ஒரு ப்ராஜெக்டாக மாறி இருக்கு. அதன் காரணமாக இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த எம்புரான் ப்ராஜெக்ட்டும் லைக்கா ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால இந்த படம் பெரிய அளவில் ஹிட் ஆகுமான்ற ஒரு பெரிய டவுட் இருக்குது. அதன் காரணமாக தான் மற்ற எல்லாருமே இந்த சேட்டலைட் நிறுவனங்களாக இருக்கட்டும், டிஜிட்டல் நிறுவனங்களாக இருக்கட்டும் வாங்க வேணான்ற மாதிரி முடிவு எடுத்திருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. பிருத்திவிராஜ் இதுக்கு முன்னாடி லூசிஃபர் பார்ட் 1 பண்ணியிருந்தாரு, பிளாஸ்ட் பண்ணியிருந்தாரு. அதன் காரணமாக இந்த படத்து மேலே எனக்குமே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியாக அவதார் பார்ட் 3 ஃபயர் அண்ட் ஹேஷ். இந்த படத்தோடைய டியூரேஷன் இப்போ கேள்விப்பட்ட ரீசெண்ட் டைம்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 3 hours 12 minutes இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு படம். கிட்டத்தட்ட புஷ்பாவோடய கம்பேர் பண்ணும்போது டியூரேஷன் கம்மி தான். பட் அந்தளவுக்கு ஒரு பெரிய டியூரேஷனில் இந்த படத்தை பிளான் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பார்ட் 2 பார்க்கும்போதே எல்லாரும் சொன்னது என்னென்னா, இந்த படம் பார்க்கும்போது அசுரன் படத்தை பார்க்குற ஃபீல் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. இந்த வாட்டி இந்த படத்துடைய டைரக்டர் என்ன படத்துடைய கதையை நமக்கு கொண்டு வந்து கொடுக்க போகிறான்றது தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது தாண்டி இந்த படத்துடைய ரிலீஸை இந்த வருஷம் டிசம்பர் 12லேருந்து 16 ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அந்த டீம் மெம்பர்ஸ். ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. அதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவதார் பார்ட் 1 பிளாக் பஸ்டர், அவதார் பார்ட் 2 ஹிட் ஆயிருக்கு. இந்த அவதார் பார்ட் 3ல
ரெட் கலர் அவதார்லாம் வராங்க. அது இன்னும் ஆடியன்ஸை பயங்கரமாக என்கேஜ் பண்ணும், ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை தரும் அண்ட் புது அனிமல்ஸ்லாம் இந்த படத்துக்குள்ளேயும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக குழந்தைகள்கிட்ட ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுனாலே அது ஃபேமிலியாக போய் பார்த்துறாங்க, அவங்களுக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி ஒரு படமாக ஒரு பேக்கேஜிங்காக தான் இந்த படத்தை ரெடி பண்ணியிருக்காங்களாம். நானும் பெரிய அளவில் எதிர்பார்க்குறேன். இதுதான் நீங்கள் உங்களுக்கான கேள்விகளை, உங்களுக்கான ஆன்சர்ஸ் என்னென்னலாம் தெரியணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அதுக்கான வீடியோ உங்கள் கூட கொண்டு வந்து தரேன். இதே மாதிரி சூப்பரான அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுலேயும் டடாபா வச்சுருங்க. நான் பிரவீன் கேஎஸ். பாய்.